Hi friends, welcome to Super Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கர்நாடகா ஸ்பெஷல் உத்தின கடுபு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு அசத்தணும்னு நினைக்கிறவங்களா நீங்கள், அப்போது கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கானதாக தான் இருக்கும். இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை குண்டு உளுந்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் தண்ணீரில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு இந்த உளுந்த நல்ல பூக்க இந்த மாதிரி அரைச்சிட்டு வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு வெள்ளை நைஸ் ரவை சேர்த்துக்கலாங்க. இப்போது ரவை சேர்த்ததுக்கு அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தை உரலில் சேர்த்து நல்லா ஒன்று பாதியமாக இடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இதையுமே அதே உரலில் சேர்த்துட்டு ஒன்று பாதியமாக நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணீரில் கழுவிட்டு வடிச்சிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காயை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை கலக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாதுங்க. இந்த உளுந்தில் இருக்கிற ஈரப்பதத்தை பயன்படுத்திட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கலந்து முடிச்சோடனே மாவோட பதம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. பாத்திரத்தில் சுற்றி ஒட்டி இருக்கிற மாவை நல்லா வழிச்சு விட்டுருங்க. இப்போ இதை ஒரு தட்டை போட்டு மூடிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சு எடுத்துட்டேங்க. புளிச்சதுக்கப்புறம் மாவோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போது இந்த மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் 1/2 கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக, அதாவது 1/4 கப்புக்கு குறைவாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை இப்போ நம்ம நல்லா ஈவனாக கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கலந்ததுக்கப்புறம் மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தாங்க இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கெட்டி சட்னிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக இது போல் குட்டி குட்டியாக வாழை இலைகளை கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. அது மேலே ஒரு குழிக்கரண்டி மாவை எடுத்து வச்சுட்டு வாழை இலையை இப்படி நல்லா மடித்து விட்டுருங்க. மடிச்சுட்டு மேலே இது மாதிரி ஜென்ட்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை அளவுகளில் தேவைப்படுதோ அத்தனை அளவுக்கு நீங்கள் இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ரெடியான இந்த பீசஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரியான ஒரு இட்லி வேக வைக்கிற தட்டில் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு உரமாக வச்சுக்கலாம். உங்ககிட்ட வாழை இலை தற்சமையும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி தட்டிலையே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் இட்லி மாதிரி ஊற்றி ஆவியிலேயே ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நான் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. வேக வச்ச இந்த கர்நாடகா ஸ்பெஷல் உத்தின கடுபு, அதாவது கார இட்லி இப்படி தாங்க இருக்கும். இப்போ வாழை இலையில வேக வச்சதை பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சுருந்த இட்லியை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அதே இட்லியும் நல்ல சாஃப்டாக பூ போல் வெந்து வந்துடுச்சு. இப்படி ஒரு கரண்டி எடுத்து நம்ம எடுக்கும் போதே பிளேட்டில் ஒட்டாமல் அழகாக டீமோல்டாகி வந்துடுச்சு. பாருங்கள், பெரட்டி காட்டுறேன் எந்த அளவுக்கு இட்லி நல்லா பஞ்சு போல் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கார இட்லிக்கு மேட்சிங்காக ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சட்னி பண்ண போகிறோம். இந்த சட்னி ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா சிவக்க வறுக்க விடுங்க. இது கூட காரத்துக்கு 5 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி இதை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 1/2 கைப்பிடி கொத்தமல்லி, 1/2 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு மட்டும் புளியும் இதோட சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஃபைனலாக ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காயை இதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த கடாயில் நல்லா இது மாதிரி ஈவனாக பரட்டி கொடுத்துட்டு கேஸோட ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஜில்லுன்னு ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார் கப்பில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடியும் தேவையான அளவு உப்பு, அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது இது தாளிப்புக்காக கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலையை பொரிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போது சுவையான கிரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சுவையான கிரீன் சட்னி கூட நம்ம தயார் செய்திருக்கிற கர்நாடகா ஸ்பெஷல் உத்தின கடுபு கார இட்லி கூட தொட்டு சாப்பிடும் போது இதோட டேஸ்டே வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பார்க்கும் போது கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.